இப்போ திருப்பியும் நம்மளுக்கு அந்த படம் வருது அப்படின்னு சொன்ன உடனே சடனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணியே ஆன்லைன்லேயே 4 நாளைக்கு ஃபுல் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தியேட்டர் ரெடி பண்ணி கேசினோவில் ஜனநாயகனுக்கு தான் ஓப்பன் பண்ணணும்னு இருந்தோம். லாஸ்ட்டு கொஞ்சம் ப்ரீவியஸாகவே நாங்கள் கட்டா குஸ்தி 2க்கு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் எங்கள் ஏம் வந்து இந்த படம் ஓப்பன் பண்ணுறது கேசினோ வந்து ஜனநாயகனுக்கு ஓப்பன் ஆகணும்னு நினச்சோம். இப்போ அது ஆக்சுவலி நடக்குது. ஏ சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுங்கிறது தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு டிராபேக் தான் அப்படின்னு. படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு டிராபேக்கே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட்னு ஏன் கொடுக்குறாங்கன்னா சம் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட சீன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படம் நடிக்காதது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் நீங்கள் எப்படி நீங்கள் விஜய் சார் படம் வந்தாலே அது டாப் 3ல இருக்கும். டாப் 10லாம் சொல்ல முடியாது, டாப் 3ல விஜய் சார் படம் தான் இருக்கும். இப்போ அதுவே ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னு. இப்போ விஜய் சார் இல்லைன்றது வந்து தமிழ் சினிமாவில் நம்மளுக்கு அது பெரிய வருத்தம் தான். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல படங்கள் வந்ததுன்னா நல்லா இருக்கும். அதர் லாங்குவேஜ் கூட இப்போ எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டோம் தியேட்டரில். ஒரு 5-6 படங்கள் நல்லா ஓடினா தான் ஒரு விஜய் படம் ஹிட்டான ஒரு இதை ஃபில் பண்ண முடியும். படம் லீக் ஆனது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு கூட்டத்தை கம்மி பண்ணும். லீக் ஆனது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்காது. பட் ஆனால் அதுவே அப்படி தெரியாத அளவுக்கு புக்கிங்ல இருக்கு. இப்போ இதுவே ஒரு லீக் ஆன வேற ஒரு படத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா டிக்கெட்டே போயிருக்காது. லீக் வந்து நேத்தோ நடக்கல, ஆமா பல மாசங்கள் முன்னாடியே நடந்திருக்கு. படமே பார்த்துருப்பாங்க, ஆனா கூட எல்லாருமே தியேட்டரிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமே வருது. 1000 கோடி அப்படிங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. இல்லைதான் 1000 கோடின்ற பேர் வந்து இப்போ நிறைய படங்களுக்கு நீங்க அது வந்து குளோபலா இருக்க படங்களுக்கு தான் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பெருசா பேசுவாங்க. கேசினோ சினிமாஸுடைய ஓனர் அருண் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ 2026 ஆரம்பமே வர வேண்டியது ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆஸ் அ தியேட்டர் ஓனராகவும் சொல்லுங்க, ஆஸ் அ ஃபேனாகவும் சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே, ஆமாம், இது வந்து நம்ம பொங்கலுக்கே ஆக்சுவலி வர வேண்டிய படம். ரொம்ப எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணாங்க. லாஸ்ட் படம் வேற அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அவர் வந்து சிஎம் ஆகி அதுக்கப்புறம் இப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது சுச்சுவேஷனில் இருக்குது. டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஓரளவு ரொம்ப பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது படத்துக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்சுவலாக ரினோவேஷனும் போயிட்டே வந்துட்டோம். 4 months ஆக்சுவலி க்ளோஸில் இருந்தோம். இப்போ தியேட்டர் ரினோவேஷன் முடிஞ்சே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா இப்போ ஜனநாயகன் நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷ காலம் ஆயிடுச்சு. 2 வருஷமே ஆக போகுது. செப்டம்பர் வந்தா வந்து 2 years. ஆமா. ஆனா இப்பவும் அந்த ஒரு ஹைப் இருக்கு. ஒரு படம் வரப்போகுதுன்னா மொத்தம் அந்த சர்வரே கிராஷ் ஆகுது. அவர் மேல இருக்கிற இந்த ஒரு எதிர்பார்ப்பு எப்படி பாக்குறீங்க? ஒரு தியேட்டர் ஓனர் அதை எப்படி மிஸ் பண்ணீங்க? ஆமா, இப்போ எல்லா வருஷங்கள்லயுமே விஜய் சாரோட படம் வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் இருக்கும் எப்பவுமே. இப்போ நம்மளுக்கு ரீசெண்டா கோட்டுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா சில படங்களே இல்லை. போன வருஷம்லாம் விஜய் சார் படமே இல்லை, வெறும் ரீரிலீஸ் தான் இருந்தது. இப்போ இந்த வருஷத்துல வந்து நம்ம பொங்கலுக்கே ரொம்ப எக்ஸைட்டடா எல்லாம் வெயிட் பண்ணோம். லாஸ்ட் மூவின்ட்டு எல்லாம் ரெடி ஆகி கடைசி வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட் வராம படம் ரிலீஸ் ஆகாம இருந்தது. இப்போ திருப்பியும் நம்மளுக்கு அந்த படம் வருது அப்படின்னு சொன்ன உடனே சடனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆயிடுச்சு. திருப்பியும் அதே எப்பவுமே ரிலீஸுக்கு இருக்கிறத விட இந்த வாட்டி ரொம்ப ஜாஸ்தியான ப்ரெஷர் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணியே ஆன்லைன்லேயே 4 நாளைக்கு ஃபுல் ஆயிடுச்சு. சண்டே நைட் ஷோ வரைக்குமே நல்ல புக்கிங்ஸ் இருக்கு. ஸோ இது ஆப்வியஸாக இப்போ இந்த படம் லீக் ஆயிடுச்சுன்றாங்க, நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்றாங்க. அப்போ கூட இந்த படம் வந்து விஜய் சார் படத்தை விட எப்போவுமே இருக்கிறத விட கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இருக்கே தவிர்த்து அதை விட கம்மியாக இல்லை. கண்டிப்பாக ஹெச் வினோத் சார் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தாரு, நீங்க ஈஸியா பூந்து அடிச்சிடலாம் இருக்கீங்க, ஐயா இது தளபதி படம் அப்படின்னு. கண்டிப்பா அந்த ஒரு இதுல தான் இருக்காங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலா பண்ணியிருக்காங்க. இது பகவந்த் கேசரியோட கொஞ்சம் ரீமேக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது அவரும் அந்த படத்தை ஏன் லைக் பண்ணி எடுத்திருக்காருன்னா ஃபேமிலியா எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. இதுல ஏ சர்டிஃபிகேட் வேற கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு. அது ஒரு டிராபேக்காகவும் இருக்கு இந்த படத்துக்கு. ஏன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு வர முடியாது. நாங்க இப்ப தியேட்டர் ரெடி பண்ணி கேசினோல ஜனநாயகனுக்கு தான் ஓப்பன் பண்ணணும்னு இருந்தோம். லாஸ்ட் கொஞ்சம் ப்ரீவியஸாகவே நாங்கள் கட்டா குஸ்தி 2க்கு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் எங்கள் ஏம் வந்து இந்த படம் ஓப்பன் பண்ணுறது கேசினோ வந்து ஜனநாயகனுக்கு ஓப்பன் ஆகணும்னு நினச்சோம். இப்போ அது ஆக்சுவலி நடக்குது. கண்டிப்பாக. ஆனால் முன்னாடி போன வருடம் வந்து இதே மாதிரி கூலிக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்போது ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சம்போது நான் உங்ககிட்ட பேசும்போது சொன்னீங்க, ஏ சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுங்கிறது தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு டிராபேக் தான் அப்படின்னு. விஜய் அவர்களுடைய படத்துக்கு ஜென்ரலாகவே சைல்டு ஆடியன்ஸுங்கிறது ஜாஸ்தி. இது இந்த படத்தை அஃபெக்ட் பண்ணுமா ஜனநாயகன்? இல்லை, இப்போ இந்த படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு டிராபேக்கே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட்னு ஏன் கொடுக்குறாங்கன்னா சம் பொலிட்டிக்கல்
இல்லைனா ஏதாவது பிளட் சம்மந்தப்பட்ட சீன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அட்வைஸ் பண்ணுறாங்க இது ஏ சர்டிஃபிகேட். குழந்தைங்க வர வேணாம் அப்படின்னு கவர்மெண்ட்டாக அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இந்த படம் அது கொடுத்ததுனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு 5 பேர் வராங்கன்னா அதில் ஒரு குழந்தை இருக்கும். அவங்க வந்து எல்லாம் காரில் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மிஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம். ப்ளஸ் இவங்க 5 பேர் வந்தாங்கன்னா அதில் ஒரு டிக்கெட் மட்டும் கேன்சல் ஆகாமல் அந்த 5 பேருமே கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ இது வந்து எல்லாத்தையும் இப்போ குழந்தைங்க வந்தால் தான் F&B நல்லாயிருக்கும். காரில் வருவாங்க. டிக்கெட் புக்கிங்ஸ்லாம் ஜாஸ்தி ஆன்லைனில் போகும். அவங்க ப்ரிஃபர் பண்ண சீட்டுக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அடிப்படும் தேட்டருக்குன்னு பார்த்தா. கண்டிப்பாக. ஆனால் பலமுறை நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்த விஷயம், ஆனால் இப்போ அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பாலிடிக்ஸ் போனாலும் நடிக்கிறதுக்கு அவர் அப்பப்போ படம் நடிக்கிறத தாண்டி ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. இப்போ ஒரு வருத்தம் இருக்கா? அந்த ஒரு இதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சுன்னு வருத்தம் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. அந்த விஷயங்கள் பார்த்தோன்னா இப்போ அவர் ஃபுல்லாகவே சிஎம்ஓ ஆயிட்டாரு. அடுத்த 5 இயர்ஸ்க்கு அவர் வந்து எந்த படமும் நடிக்கிறதுக்கு அவருக்கு எந்த டைமும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் அவர் அதில் நல்லா எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளஸ் ரொம்ப ஷைன் ஆகுறாரு அந்த விஷயத்தில். இப்போ ஆனால் ஒரு 3 மந்த்ஸ்லேயே அவர் வந்து எல்லா விஷயங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. படம் நடிக்காதது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் நீங்கள் விஜய் சார் படம் வந்தாலே அது டாப் 10 டாப் 3ல இருக்கும். டாப் 10லாம் சொல்ல முடியாது. டாப் 3ல விஜய் சார் படம் தான் இருக்கும். இப்போ அதுவே ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னு இருக்கு. அண்ட் முன்னாடி நீங்கள் சொன்னபோது கேசினோ சினிமாஸில் கோட் தான் ஹையஸ்ட் ஃபுட்ஃபாலாக இருந்தது. அந்த ஒரு விஷயத்த அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு படம் பீட் பண்ணிச்சா? இப்போ கேசினோ சினிமாஸ்ல எந்த படம் அதிக ஃபுட்ஃபால்ஸ் வாங்கியிருக்கு? இல்ல, கோட் வந்து எங்களுக்கு இன்னுமே அதுதான். கோட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. நான் சொன்ன பல படங்கள் அதை விட முன்ன பின்ன இருந்தா கூட கோட் வந்து எங்களுக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இருந்த காரணம் வந்து எங்களோட புக்கிங்கோட டைமிங். ஆக்சுவலி நாங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ண அந்த புக்கிங் வச்சு தான். ப்ளஸ் அது புக்கான 10 டேஸ்க்கு அது வந்து ஆல்ரெடி ப்ரீ புக் ஆயிருந்துச்சு. ஓகே. ஸோ அதனால இதை விட அது வந்து பெரிய லெவலில் எங்களுக்கு வந்து அது ஒரு 4-5 நாள் எல்லாரும் அஃபிஷியலாக தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு 4 டேஸ் முன்னாடி நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதனால அது வந்து இங்கே ஸ்பெஷல் இது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 படம் தான் இங்கே டாப் ஹிஸ்ட்ரியில். இங்கே கேசினோவில் பார்த்தீங்கன்னா விக்ரம், அதுக்கப்புறம் ஜெயிலர், அப்புறம் கோட். இந்த 3 தான் இருக்கலே எக்ஸ்ட்ரீம். எல்லா படங்களும் நிறைய போயிருக்கு. அமரன் கூட இங்கே ஒரு பெரிய அமரனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இன்னொரு படமும் போட்டிருந்தோம். அது 2 ஷோ இருந்தனால அமரனுக்கு வந்து பெரிய ரெக்கார்டு இருக்காது. மற்றபடி அமரன் எல்லாத்துக்குமே அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. பட் ஆனால் எங்களதில் வந்து 3 படம்னு பார்த்தா கோட்டு, ஜெயிலர் அண்ட் விக்ரம் தான் ஹையஸ்ட் இருக்குது எங்கள் ரெக்கார்ட். இப்போ கருப்பு இருந்தால் அது இருந்திருக்கும். நாங்கள் அந்த டைமில் வந்து நாங்கள் ரெனோவேஷன் இருந்தது. ஆனால் இப்போது வேறு வழி இல்லை, இதை நம்ம கேட்டு தான் ஆகணும். தளபதி அவர்களுடைய அந்த ஒரு ட்ரேட்மார்க்கான பிஸ்னஸாக இருக்கட்டும், அதை அடுத்து தமிழ் சினிமாவில் அடைய போகிற நடிகர்னு தேட்டர் ஓனராக உங்களுடைய அசம்ஷன் என்னவா இருக்குது இப்போ நடக்கிற விஷயம்? இல்லை, இப்போ தளபதி அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த டாப் டயரில் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. இப்போ ரஜினி சார் எடுத்துக்கிட்டிங்கனாலும், அஜித் சார் படம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த லெவல் பிஸ்னஸ் பண்ணுறது தான். ஒருத்தரோட படம். இப்போ ஜெயிலர் 2 பெரிய ஆன்டிசிபேஷன் இருக்கு அந்த படத்துக்குமே. ஸோ அது கூட பெருசாக இதை விட ஜாஸ்தியும் இருக்கலாம், இல்லை எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா இப்போ தேட்டர் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து படங்களை பொறுத்தும் மாறும். ஸோ இப்போ விஜய் சார் இல்லைன்றது வந்து தமிழ் சினிமாவில் நம்மளுக்கு அது பெரிய வருத்தம் தான். ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல படங்கள் வந்ததுன்னா நல்லா இருக்கும். அதர் லாங்குவேஜ் கூட இப்போ எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டோம் தேட்டர்ல. கண்டிப்பா. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்ன காஸ்ட்ல எடுத்த படம், சின்ன கேமரா லெவல்ல வச்சு அது ஒரு பெரிய ஹிட். அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வர்றது வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். ஒரு 5-6 படங்கள் நல்லா ஓடினா தான் ஒரு விஜய் படம் ஹிட்டான ஒரு இதை ஃபில் பண்ண முடியும். கண்டிப்பா. படம் லீக் ஆனது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு கூட்டத்தை கம்மி பண்ணும். லீக் ஆனது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அதுல. பட் ஆனா அதுவே அப்படி தெரியாத அளவுக்கு புக்கிங்ல இருக்கு. ஓகே. அது வந்து புக்கிங் எதுவுமே அஃபெக்ட் பண்ணல. இன்னும் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா FDFSக்கு வந்து அவ்வளோ பேர் கேட்கறது வந்து நம்பர் ஆஃப் ஆளுங்க வந்து அதிகமாக இருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து புக்கிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதுவே ஒரு லீக் ஆன வேற ஒரு படத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா டிக்கெட்டே போயிருக்காது. ஸோ அது லீக் வந்து முந்தா நேத்தோ நடக்கல, பல மாதங்கள் முன்னாடியே நடந்திருக்கு. படமே பார்த்துருப்பாங்க. ஆனால் கூட எல்லாருமே தியேட்ரிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் லீக்கு வந்து ஒரு விஷயமே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது, அது லீக் ஆச்சுன்னா நீங்கள் அன்னைக்கே காலையிலேயே வந்துடும். அதை பார்த்த உடனே அந்த படம் இப்போ கருப்புல 5 வாரம் ஓடி இருக்கு. அன்னைக்கு கூட தான் ஃபர்ஸ்ட் டேவே படம் வந்திருக்கும். 1.5 மாதம் முன்னாடியே பார்த்தவங்க தேட்டரில் பார்க்கலையா? படம் வந்து தேட்டருக்காக டெடிகேட் பண்ணி எடுத்த படம் தேட்டரில் பார்ப்பாங்க. இதில் ஒரு அனிருத் மியூசிக் இருக்கிறது இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது உங்கள் வீட்டில் பண்ண முடியுமா, இல்லை ஃபோனில் ஹெட்ஃபோன் போட்டு பார்த்தா உங்களுக்கு வருமா? தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க படம் தேட்டரில் தான் ஆக்சுவலி பெருசாக போகும். நாங்கள் ஜனநாயகனே இன்னும் நல்லா, இப்போ எங்களுக்கு வேறு பிரச்சனை என்னென்னா நெக்ஸ்ட் வீக் பிரச்சனை தான் இருக்குது. ஓகே. இது வந்து அடுத்த வாரமும் நல்லா போயிட்டுருக்கோம். ஸ்பைடர் மேனும் வருது. ஆமாம். இப்போ போன வாரம் ஒடிசி வந்தது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தான் எங்களுக்கு இருக்குது. இது போகலையான்றது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலி இது எல்லாருக்கும் இதை டேபிள்லேயே 4 நாளைக்கு ஃபுல்லு இந்த படம் ஆல்ரெடி.
அது ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருச்சு ஒரு இது. Thursday, Friday, Saturday, Sunday டெய்லி 5 ஷோ, 5 ஷோவுமே ஆல்மோஸ்ட் ஃபுல். 20 ஷோஸ் இன்னைக்கு இந்த படத்துக்கு ஃபுல்லா இருக்கு. ஆனா தளபதி படம் வந்து அந்த வருடங்கள்ல வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அது ஒரு சேஃப் ஜோனா அமைஞ்சிருது. ஆமா, இப்போ வந்து தியேட்டருக்கு நீங்க வந்து ஒரு வருஷத்துல எல்லாமே அப்பாவே நல்லாவே இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த வருஷத்துல விஜய் சார் படம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அந்த 4 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதை வச்சு நான் வந்து என்னோட பழைய லாஸையும் கொஞ்சம் பார்த்துக்க முடியும், ஃபியூச்சருக்கும் நான் சேஃபாக இருக்க முடியும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஒரு தளபதி படத்துல இல்லாததுனால படங்கள் வேற எதுவுமே அந்த அளவுக்கு சக்சீட் ஆகலைன்னா இந்த மாதிரி ஒரு வருஷத்துல 4 to 5 படங்கள் வந்தாதான் எங்களுக்கு அது கொஞ்சம் ஐ மீன் பிரேக் ஈவனா இருக்கும். கண்டிப்பா. ஆனா as a fan how crazy about தளபதி விஜய்? இல்லை, இப்போ எனக்கு வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து ஒரு கில்லி அந்த டைம்ல போக்கிரியில இருந்து நான் விஜய் சார் ஃபேனா இருக்கேன். என்னோட ஸ்கூல் டைம்ல வந்த படங்கள்ல இருந்து இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் இல்லை, அவர் இனிமேல் நடிக்க மாட்டான்றது ஒரு பெரிய இதுவாக தான் இருக்குது. ஏன்னா விஜய் சார் படம் ஒன்று ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டர் எல்லாமே நான் வந்திருக்கோம் இது வரைக்கும். ஆனால் நம்ம வந்து தேட்டராக உட்காந்து நம்ம அந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது எல்லாத்தையும் மறந்து நம்ம விஜய் சார் ஃபேனு அப்படின்ற ஒரு மொமெண்ட்டில் பார்ப்போம். இப்போ கூட நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன் ஃபஸ்ட்டு ஷோ ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமேல் ஃப்யூச்சரில் மிஸ் ஆகுன்றது தான் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. இன்னும் அவர் வந்து லியோ 2 இன்னும் கொஞ்சம் வேறு சில படங்கள்லாம் பண்ணிவிட்டு ஒரு 5 years இன்னும் 75th ஃபிலிம்லாம் பண்ணியிருந்தாருன்னா எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். சரி, ஓகே போதும், அவர் வந்து அவ்வளோ பண்ணிட்டாருன்ட்டு. நான் ஐ மீன் அவரே எல்லா உச்சத்துக்கும் போயிட்டாரு. இன்னும் அவர் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் ஒரு 5 படங்கள் நடிச்சிருக்கலாம். இன்னும் அந்த அட்லியில் ஒரு 2-3 படங்கள் அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம், அது மட்டும் நடக்கல. அவ்வளோ ரொம்ப நாளாக வந்து தமிழ்நாட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். கோலிவுட்ல எந்த பெரிய படம் வந்தாலும் இதை கேட்டுட்டு இருப்போம். தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமே வருது. 1000 கோடி அப்படிங்கிறது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை தான், 1000 கோடின்ற பேர் வந்து இப்போ நிறையா படங்களுக்கு நீங்கள் அது வந்து குளோபலாக இருக்க படங்களுக்கு தான் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பெருசாக பேசுவாங்க. ஆல்ரெடி தளபதியோட படம் வந்து குளோபலி இருக்கிற படம் தான். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா லியோ பார்த்தீங்கன்னா ஒரு 150, 149 crores ஏதோ போட்டிருந்தாங்க ஓப்பனிங் டே கலெக்ஷன். அதுக்கப்புறம் படங்கள் இப்போவே நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் டேன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா அதை விட வைடர் பெரிய ரிலீஸ் தான் இது. ப்ளஸ் 4 நாள் இது ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து எவ்வளோ நாள் கேரி அவுட் ஆகுதுன்ட்டு, நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுது, ப்ளஸ் இது வந்து எத்தனை நாள் இந்த கலெக்ஷன் அதிகமாக போதோ இதை வச்சு தான் நம்ம அந்த 1000 crores பேச முடியும். ஓகே. அண்டு நம்ம வந்து பழைய நம்ம படங்களை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். பழசா நம்மளுக்கு பண்ண படத்தை விட இது என்ன கம்பேரிஷனாக இது எவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்கோ அதுதான் நம்மளால பார்க்க முடியுமே தவிர்த்து இது வந்து அந்த 1000 கோடின்றதுலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற அவங்களுக்கு தான், ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தான் மெயினாக கலெக்ஷன் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ எங்கள் தேட்டரில் கடைசியாக ஓடினது வந்து கோட்டோட பெரிய கலெக்ஷன் இது பிரேக் பண்ணுதா அதே என்னால் சொல்ல முடியும். ஓகே. அது வந்து நான் இந்த படம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் அது சொல்லலாம். ஓகே. அப்போ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மைண்ட் லெவலில் எப்படி இருக்குது, பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதான் வந்து கோட்டுக்கு வந்து ஆக்சுவலி என்னன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் இருந்தது. நாங்கள் வந்து அது முன்னாடியே ஓப்பன் பண்ணனால எங்களுக்கு அது ஆக்சுவலி 10 daysக்கு மண்டே டியூஸ்டேஸ்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆமாம். இப்போ வந்து தியேட்டர்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு தேட்டரில் கம்மியாக டிக்கெட்ஸ் போகுதுன்றது வந்து பல ரீசன்ஸ் இருக்கு. ஆமாம். இப்போ 4 நாள் சென்னையில் நீங்கள் எங்கேயுமே டிக்கெட் கிடைக்காது. ஆப்வியஸ். மண்டே பார்த்தீங்கன்னா சில இடத்துல ரொம்ப ட்ராப் இருக்கும், உடனே இதை வந்து படமே கம்மியாயிடுச்சு அப்படி கிடையாது. அந்த தியேட்டர் ரிலீஸ் வந்து ரொம்ப வைடர், வேறு எந்த படமே இருக்காது. மண்டே கூட இந்த படம் தான் எல்லா தியேட்டர்லேயும் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஒரு ஒர்க்கிங் டேயில் வந்து எல்லாம் பார்த்துட்டு மண்டே கொஞ்சம் ட்ராப் இருக்கும். இந்த படம் வந்து மண்டேவும் ஃபுல்லாக ஆச்சுன்னா திருப்பி டியூஸ்டே மண்டேஸ்லாம் ஃபுல்லாக போகுதுன்ற சென்ஸ் இது வந்து கோட்டையும் பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே. 2026 பொறுத்த வரைக்கும் 6 மாதங்கள் கடந்தாச்சு, கிட்டத்தட்ட ஹாஃப் வே. தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் நீங்கள் வந்து படங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஜனநாயகன் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்துட்டு பொங்கலுக்கே படம் வரல அப்படின்னு எல்லாம் ஒரு பெரிய டிசப்பாயிண்ட்டில் இருந்தாங்க. அந்த டைம் பராசக்தி நல்லா பெட்டர் எங்களுக்கு, நாங்கள் அப்போ தேட்டர் ரன் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஓகே. அப்போ வந்து நீங்கள் பராசக்தி கொஞ்சம் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் நிறைய ரிலீஸ் வாவாத்தியார் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் டிடிடி போட்டோம். அது டிடிடி நல்லா போச்சு. டிடிடி வந்து 1 ஷோவில் ஸ்டார்ட் பண்ணி அதுவே 3-4 ஷோ ஆகிடும். சின்ன நிறையா அது ரவுண்ட் த டைம் அது நிறைய ஷோஸ் போச்சு அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மந்த் எண்டே மங்காத்தா பெரிய ஹிட் அந்த டைம். ஆமாம். மங்காத்தா வந்து ஒரு ரீரிலீஸ் படம், அது இங்கே 4 நாள் ஹவுஸ்ஃபுல். ஓகே. 5வது நாள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அந்தளவுக்கு டிக்கெட்ஸ், ஐ மீன் அது ஒரு ரீரிலீஸ் மாதிரி இல்லை. ரீரிலீஸோட மெயின் விஷயமே என்னன்னா என்ஜாய் பண்ணுறது தான். அந்த 3 நாள் போனாலே பெரிய விஷயம். ஆமாம். படம் வந்ததுலேருந்து 4 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. மண்டே கூட எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மண்டே காலையில் ஷோவில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்த படம் அதனால் வந்து என்ஜாய் பண்ணி அதை பார்த்தாங்க. அது ஒரு பெரிய இதுவாக இருந்தது.
ஃபெப்ல பெருசா அப்புறம் படங்கள் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சில படங்கள் நல்லா தான் போச்சு. நிறைய மல்டிபிள் ஒரு வாரம் 5 படம் 4 படம் போட்டிருக்கோம். ஓகே. ஒரு ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டு நிறைய படங்கள் போட்டுட்டு கடைசியா நாங்க வந்து தாய்க்கலை படம் போட்டிருந்தோம். அது கொஞ்சம் நல்லா போச்சு. 1 வீக் ஓட்டும் போது எங்களுக்கு ஆக்சுவலி எங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரெனோவேஷன் அந்த டைம்ல. ஸோ செகண்ட் வீக் படம் நல்லா பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கும் போது எங்களால் செகண்ட் வீக் ரன் பண்ண முடியல. மார்ச் 5 அதோட க்ளோஸ் பண்ணிட்டோம். 1 வீக் ஓடிச்சு தாய்க்கலை கரெக்டா. அதுவான ரன் இருந்துச்சு. அது நல்லா இருந்தது அந்த படம். அதான் அது ஸ்லோ பிக்கப்லாம் இல்லை. ஆக்சுவலி 1 வீக் முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் ஷோஸ் போட்டிருந்தாங்க. அதிலே பார்த்துருந்தோம். படம் நல்லா இருந்தது. அதை நம்பி தான் அந்த படமும் போட்டிருந்தாங்க எல்லாருமே. 4 ஷோ அதுதான் போட்டிருந்தோம். நல்லா போச்சு அந்த படம். பட் எங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த டைம்ல. ஸோ அதனால நாங்கள் என்ன நினைச்சோம்னா, சரி மார்ச் ஏப்ரல்ல திருப்பியும் ஜனநாயகன் வந்துடும் அப்படின்னு நாங்கள் ஸ்பீடாக ரெடி பண்ணிடணுன்ற ஸ்பீடுக்கு அப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் வீக்லாம் கூட நல்லா போச்சு. எங்களால் அதை போட முடியல. அப்போ நிறைய இங்கே தேட்டர் க்ளோஸ் பண்ணி கூட நிறைய ஆடியன்ஸ் வந்து தேட்டர் அந்த படம் இருக்கான்னு சாட்டர்டே சண்டேஸில் ஃபுல்லாக வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச்ல நல்லா துரேந்தரும் யூத்தும் போச்சு. அப்போ நாங்கள் எல்லாம் க்ளோஸ். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கருப்பு ஒரு 1.5 மாதம் எல்லா தேட்டருக்கும் ஒரு பெரிய ஃபீஸ்டாகவே அமைஞ்சது. அது வந்து ஆனால் கடைசியில் அந்த படமும் எங்களால் போட முடியல. கருப்புக்கும் ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தோம், எப்படியாவது படம் தேட்டர் ரெடி பண்ணிடலான்ட்டு. பட் ஆனால் ஒர்க்கு மல்டிபிள், ஏன்னா இது வந்து நிறைய நார்த் சைடு ஆளுங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால அந்த டைம் முடிக்க முடியல. இப்போவும் கரா படத்துக்கு ரெடி பண்ணிடலான்னு பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு படமும் மிஸ் ஆகி கடைசியில் கட்டா குஸ்தி கூட ஒரு 85% தான் வேலை முடிஞ்சுது. ஆனாலும் சரி இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான படம், இந்த படத்தை மிஸ் பண்ணுறக்கூடாது. ஓப்பனிங்கில் ஒரு படம் ஹிட்டாக இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி கட்டா குஸ்தி வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. இன்னைக்கு கூட அது 3rd வீக் ஓடிட்டு இருக்கு. கட்டா குஸ்தி தான் போயிட்டு இருக்கு. ஓகே. ஆனால் இப்போ கருப்பு மாதிரி ஒரு படம் வந்து ஒரு தேட்டருக்கு ஃபீஸ்டாக அமையும் போது அதை மிஸ் பண்ணுற ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஆமாம், கருப்பு வந்து பெரிய மிஸ் தான், யாருமே மிஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நாங்கள் வந்து அந்த டைம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகலை. எங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக தேட்டரில் என்ன ஒர்க் முடியணுமோ அது முடியல. அதனால எங்களால் அந்த டைமில் எதுவும் பண்ண முடியல. நாங்கள் அப்போ தான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள், 2 months தான் ஆயிருந்துச்சு அந்த டைமில். இப்போவுமே எங்களுக்கு இன்னும் இனிஷியலாக ஒர்க்ஸ் இருக்குது. நாங்கள் ஆனால் எங்கள் ஃபோக்கஸ் வந்து எப்படியா ஜனநாயகனுக்கு ஓப்பன் பண்ணிடணும். ஒரு ஓப்பனிங்லேயே அந்த படம் தேட்டர் வந்தாங்கன்னா தேட்டர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆனது தெரியணும். ப்ளஸ் படமும் ஒரு நல்ல படமாக இருக்கணும்னு தான் எங்களோட எதிர்பார்ப்பு. பட் ஆனால் அது வந்து இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணனால நாங்கள் கட்டா குஸ்திக்கே ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ புது ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்க்ரீனும் வந்திருக்கு. இப்போ நாளைக்கு ஜனநாயகன் படத்துக்கு முன்னாடி புது ஸ்க்ரீனும் இன்ஸ்டால் ஆகிடும் தேட்டரில். ஆனால் இப்போது கிட்டத்தட்ட தளபதி விஜய் அவர்களுடைய படத்துக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ படமாக பார்க்கும்போது ஜனநாயகன் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையினாலும் அதையெல்லாம் தாண்டி ஏன் மக்களுக்கு இவ்வளோ கிரேஸ்? இல்லை, இப்போ நீங்கள் இந்த படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கில்லியே ஓடிச்சு. கில்லி தெரியாதா? இல்லை டிவியில் போட்டு எத்தனை தடவை நீங்கள் கில்லி பார்த்துருப்பீங்க டிவியில். அந்த படத்தை கூட பார்க்குறாங்க மக்களுக்கு. வந்து ஒரு 3 hours ஒரு படம் பார்க்கணும். அது வந்து இப்போ நீங்கள் ஜனநாயகன்லாம் எடுத்துட்டிங்கன்னா தேட்டருக்கு உள்ள படம். அது நீங்கள் இப்போவே உங்ககிட்டயே ஒருத்தர் வந்து பென்ட்ரைவ்லையோ நீங்கள் ஃபோனில் கொடுத்தா அதை பார்க்குறத விட தேட்டரில் வந்து டிக்கெட் கிடைக்குமான்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அனிருத் மியூசிக் இருக்கு. நீங்க இங்க இருக்க அட்மாஸ்ல வந்து அதை என்ஜாய் பண்றதை விட வீட்டுல டிவில என்ன உங்களால அதை என்ஜாய் பண்ண முடியும்? இங்க வந்து அந்த ஆடியன்ஸ் ஒரு இங்க வந்து 673 ஆடியன்ஸ் படம் பார்க்கலாம். மல்டிபிள் ஆடியன்ஸ்க்கு நடுவில் அவங்களோட மைண்ட் செட், ஒரு சீன் கிளாப் தட்டுவாங்க, ஒரு சீனை திட்டுவாங்க. அதான் ஒரிஜினல் ரிவ்யூ. அதுக்கு நடுவில் நீங்கள் படம் பார்க்குறத விட டிவியில் வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பெருசாக தராது. கண்டிப்பாக. அதனால நீங்கள் அது ஜனநாயகன் யார் தெரிஞ்சவங்களா இருந்தால் பார்த்தவங்களா இருந்தாலுமே திருப்பி வருவாங்க. தான் உண்மையான எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக. அண்ட் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தியேட்டர் இன் சென்னை. நிறைய ரெனோவேஷன்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு? இல்லை, அதான் நாங்கள் பேசிக்காக ஒரு 3 years முன்னாடியே வந்து ஆர்ஜிபி லேசரோட வந்த டைம்லேயே நாங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆனால் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து சவுண்டில் இங்கே எல்லாருமே ஆக்சுவலி சவுண்டு இங்கே சூப்பராக இருக்குன்னு தான் எல்லாரோட இதுவும் இருக்கும். பட் ஆனால் நாங்கள் வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அட்மாஸ் பண்ணலான்னு நாங்கள் அட்மாஸ் கொண்டு வந்திருக்கோம். அட்மாஸ் வந்து ஒரு சாதாரண வேலை கிடையாது. ஃபுல் தேட்டருக்கும் அந்த ஒயர் ரன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கும் டோட்டலாக. அதனால அக்கோஸ்டிக் ஃபுல்லாக மாற்றிருக்கோம். மேலே வந்து அந்த காலத்து ரூஃப் இருந்தது, அது பஃப் பேனல் மாற்றிருக்கோம். இன்டீரியர் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் ஆள் வச்சு. அதுக்கப்புறமா வந்து மேலே புதுசாக ஏசி யூனிட் போட்டிருக்கோம். மேலே தனியாக பால்கனிக்குன்னு தனியாக ஒரு யூனிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் என்னென்னலாம் சொன்னாங்களோ. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா தேட்டருக்குள்ளே கீழே என்ட்ரானீங்கன்னு வச்சுங்க, டேரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து வெளிச்சம் வருதுன்னாங்க. அதுக்கு கூட ஒரு வால் மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிட்டு பார்த்தேன். நீங்கள் போனீங்கன்னா லெஃப்டாக ரைட் டேர்ன் பண்ணி தான் போகணும். ஒரு ஃபீட்பேக்கும் எடுத்து எங்களால் என்னெல்லாம் ஒர்க் பண்ண முடியுமோ, ரெஸ்ட் ரூம்ஸ் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் தேட்டர், அதில் ரன் பண்ணிகிட்டே இருக்கும், ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டுருக்கு தேட்டர். அதில் அப்போது என்ன பண்ண முடிஞ்சதோ அப்போ பண்ணோம். இப்போ 4 months 3.5 months பிரேக் விட்டனால எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாமே பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். இப்போ முன்னாடி வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் ஒரே சைடு இருந்தது. ஸோ லேடிஸ் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரே பக்கம் போயிட்டு போகிற மாதிரி. ஸோ இப்போ 2 லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் சேஞ்ச் பண்ணிட்டோம். லேடிஸ்க்கு தனியாக ரைட் சைடு, லெஃப்ட் சைட் ஜென்ஸு.
ஃபுல்லாக இப்போ உள்ள மாதிரி எல்லாமே ஃபுல்லாக அதை வந்து புதுசாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். F&B ஒர்க்ஸ் மட்டும் இன்னும் ஒரு 5% வேலை முடியாமல் இருந்தது. கட்டாகுசிக்கு ஒர்க் ஓப்பன் பண்ணதுனால அப்படியே போயிட்டுருக்கு சைமல்டேனியஸாக. ஜனநாயகனுக்கு பக்காவாக ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக பாதி கடல் தாண்டியாச்சு. அடுத்த 6 மாதத்தில் கேசினோ சினிமாஸில் இந்த ஒரு படத்தை நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற படம் எது? இல்லை அதான் இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு வருஷத்தில் வந்து இப்போ 6 மாதம் நம்ம ஓடிட்டோம். லாஸ்ட்டில் ஜனநாயகன் இருக்குது இந்த மாதத்தில். இதுக்கப்புறம் ஜெயிலர் நம்மளுக்கு டேட் தெரிஞ்சது வந்து ஜெயிலர் இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து அரசன் இருக்குது, ஓம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள் வந்து இப்போ சேயோன் இருக்குது. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பெருசாக எதிர்பார்க்குறோம். நல்ல ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆகுது. பட் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறைய படங்கள் நம்மளுக்கு தெரியாமே ஆக்சுவலாக அதர் லாங்குவேஜ் எல்லாமே கூட நல்ல படங்களும் இருக்குது. இதில் எது எப்போ எப்படி போகும்னு தெரியாது. நல்ல டேட்ஸில் ரிலீஸ் ஆகணும். ப்ளஸ் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு படங்கள் இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு வாரத்துக்கு இப்போ அன்பேட் ஆயினா நல்லா இருக்குது படம். ஆனால் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா 4 படம் ஓடுது. ஸோ ஒரு ஷோ தான் அது கிடச்சிருக்கு. நைட்டில் நல்லா போகுது. அந்த ஒரு ஷோ நைட்டில் போயிட்டுருக்கு அந்த படம். அன்பே டயனாக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எடுத்திங்கன்னா ஜனநாயகன் வந்துச்சுன்னா நிறைய ஸ்க்ரீன்ஸே ஷட் ஆயிரும். சிங்கிள் தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷோ போட்டிருக்கோம். அப்புறம் ஃபுல்லாகவே நான் 5 ஷோ ஜனநாயகன் போயிடுவோம். ஸோ இப்போ எங்களால் ரன் பண்ணவும் முடியாது. டேட்ஸ் பார்த்து வரணும் படங்கள்லாம். கொஞ்சம் ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணி சில வாரங்கள்லாம் படமே இருக்காது. இன்னும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பழைய ரீரிலீஸ் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நாங்கள் கூட 96 படம் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் செங்கல்பட்டு. ஸோ அது கூட நெக்ஸ்ட் மந்த் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கன்னா கொஞ்சம் மால் தேட்டர்ஸு அண்டு கொஞ்சம் ஒரு ப்ரீமியமாக சில சென்டர்ஸ் மட்டும் பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கோம். பட் ஆனால் என்ன விஷயம்னா ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன வேணுமோ இப்போ நாங்கள் கூட பண்ணியிருக்கோன்ட்டு எங்கள் படத்தை ஒரு தேட்டர் சென்னையில் எல்லா தேட்டர் போட்டாலாம் அது செட் ஆகாது. இந்த ஒன்று ரிலீஸ் பிளான் பண்ணணும் அண்டு டேட்டும் பார்க்கணும். இப்போ டேட்டும் ஒரு பெரிய இஷ்யூ. இப்போ டயானா படம் வந்து ஃபர்ஸ்ட் டேவோட செகண்ட் டே செம்மையாக இருந்தது. நாங்கள் போன வாரமே படம் பார்த்துட்டோம். எக்ஸிபிட்டர் எல்லாருக்கும் ஷோஸ் போட்டிருந்தாங்க. படம் செகண்ட் ஹாஃபும் லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான் சூப்பராக இருக்கும் படம். நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி படம். அது பிக்கப் ஆகுது. சாட்டர்டே சண்டே வரைக்கும் நல்லா போச்சு. இன்னிலேருந்து எல்லாரும் ஜனநாயகன் டிக்கெட்ஸ் போயிட்டாங்க. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமே வந்து தேட்டரிக்கல் ரன்னா பெருசாக இப்போ எங்ககிட்ட இப்போ ஒரு 3 ஸ்க்ரீன் இருக்குன்னா கண்டிப்பாக அதை ஒரு ஸ்க்ரீனில் ரன் பண்ணியிருப்போம் அந்த படத்தை. இப்போ ஒரு ஸ்க்ரீன் இருக்கவங்களாம் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு வந்து இப்போ வர படத்துக்கு வந்து என்ன படமோ அது ஃபுல்லாக போட்டு கொடுத்தா தான் படம் போட முடியும். ஸோ இந்த மாதிரி சில படங்கள் வந்து பார்த்து ரிலீஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் பாரியலழகன் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு நல்ல படங்களையும் கொடுத்துட்டு இருக்காரு. ஐ மீன் அந்த படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படம் வந்து அவருக்கு பெரிய அந்த படம் பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அங்கே பெரம்பூர் ஸ்லாங்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த இடங்கள், அப்புறம் அந்த பெங்களூரில் உள்ள அந்த ஸ்லாங்கில் வந்து கோபி நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம் அந்த படத்தை. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜும் வச்சு எடுத்திருக்காங்க அந்த படம் எப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 30 மினிட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது படம். எனக்கு பர்சனலாக அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த படம் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்கில் இருந்ததை விட சாட்டர்டே கொஞ்சம் ரேஸ் ஆச்சு, சண்டே நல்லா போச்சு, நேற்று வீக் டேஸில் நல்லா போகுது. ஆனால் இப்போ அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னு தெரியாது. படம் டாக்கே கம்மியாயிடுது. ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து வரதே கம்மியாயிடுச்சு. தியேட்டராவே இப்போ நாங்களுக்கு ஒரு நல்லா போயிட்டு இருக்க படத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க. தியேட்டரா வரவங்க எல்லாம் அந்த படம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அடுத்த வாரம் வந்து அதனால இந்த டேட்ஸ் மட்டும் அவங்க நல்ல ஒரு இதோட 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்திருந்தா வேற படம் இருந்திருக்காது கண்டிப்பா. ஆனா இப்ப நிறைய படங்கள் மாசம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. படம் கிளாஷ் ஆகாம ரிலீஸ் ஆகுறது வந்து எல்லாருக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிங்கிள் தியேட்டருக்கு 2 ஸ்கிரீன்ஸ் இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா அன்பே டயனா எல்லாமே ஓட்டுவாங்க. எங்களுக்கு மாதிரி தேட்டருக்கலாம் தான் பிரச்சனை. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். 2026 படங்களை பத்தியும் சரி, ஜனநாயகன் பத்தியும் சரி. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.